லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு உடஞ்சி மனசு விட்டு அழறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ சரி சொல்லு, உன்னை காப்பாற்றணுமா அவனை காப்பாற்றணுமான்னு கேட்குறாங்களா? கண்டிப்பா அவரை தான் காப்பாற்றணும், ஏன்னா நானே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனை காப்பாற்றணும்னா முதல்ல நீ இவனை டிவோர்ஸ் பண்ணி ஆகணும். நீ தான் அவனோட வீக்னஸ், அதோட சேர்த்து அவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற அலிகேஷன்ஸ் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே அவனை விட்டு போனாவே அவன் எதிர்த்து நின்று அவனால போராட முடியும். அதனால அவனை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. சரி, நான் என்ன காப்பாத்திக்கணும்னா நான் என்ன பண்றதுன்னா அதுக்கும் ஒரே வழி டிவோர்ஸ் தான். அவனை விட்டுட்டு நீ வெளியில வா, இந்த நரகத்துல இருந்து வெளில வந்த மட்டும் தான் நீ பட்டுட்டு இருக்க கஷ்டத்துல இருந்து உன்னால வெளியில வர முடியும்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயின் மெதுவா அரண்மனைக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல அந்த சர்வெண்ட் வந்துட்டு ஹீரோ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அவங்களும் உள்ள போயிட்டு ஹீரோ பார்த்துட்டு இளவரசரேன்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காரு. ஆனா ஹீரோனோட குரல் கேட்டோடனே சிரிச்சிட்டு திரும்புறாரா. உங்க அப்பா எப்படி இருக்காரு, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்கும் போது ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவோ இது என்ன கிஃப்டா அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நம்ம 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. ஹீரோயினே பார்த்துட்டு என்ன சொல்றா அப்படின்னு சொல்றாங்களா. அவங்களால ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல. உடனே விலைக்கு வந்துட்டு ஆமா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறதா ஒரே வழி, எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஒருவேளை இவ்வளவு பிரச்சனைனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு சரியில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு டாக்ஸ் ஆடிட்டிங் வேற நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா என்னோட கம்பெனி ஊத்தி மூடிக்கும் போல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராயல் ஸ்டேட்டஸ் கிடைச்சா இந்த கம்பெனியை முழுசா நானே டேக் ஓவர் பண்ணலான் இருந்தேன். எங்க இதெல்லாம் நடக்காதோன்னு எனக்கு இப்ப பயம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ கிட்ட வந்துட்டு நீ சும்மா தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்க, என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதான்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இந்த மக்கள் உங்களுக்கு கொட்டி கொடுக்குற அன்பு தான் ராயல் ஸ்டேட்டஸ் சொன்னீங்க, இப்பதான் அது இல்லாம ஆயிடுச்சு. எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கே, அதனால உங்களை யாரும் இப்ப மதிக்கிறது இல்ல தானே. இதுக்கப்புறமா உங்களால எனக்கு என்ன தர முடியும், நீங்க தான் சொன்னீங்களே எனக்கு எல்லாத்தையும் கொட்டி தரேன், இந்த 3 வருஷத்துக்கு நான் தரதெல்லாம் ஏத்துக்கொண்டு. ஆனா இப்ப எல்லாமே நான் லாஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். இந்த சிச்சுவேஷன்லயாவது யாராவது ஒருத்தர் வந்துட்டு பிளேமை ஏத்துக்கிட்டு இதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். அப்படி பண்றதுனால அட்லீஸ்ட் இனிமேட்டு வரப்போற லாஸாவது நான் தடுத்துக்கலாம் இல்லையா. நீங்க தானே சொன்ன எந்த காலகட்டத்திலயும் என்ன வந்து புடிச்சு வைக்க மாட்டேன், எப்ப நான் போகணும்னு நினைச்சுன்னா நான் போயிடலான்ட்டு. இப்ப நான் போகணும்னு நினைக்கிறேன், இன்னும் எதுக்கு என்ன புடிச்சு வைக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரா. யார்கிட்டயுமே எதுவுமே பேசாம அவர் பாட்டு அமைதியா வந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க பழைய ராஜா இருப்பார்ல, அவரோட வீடு இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க வேற சொல்றாங்க இல்ல அது அந்த ராஜாவோட இது அப்படின்னு சொல்றாங்களா. எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் போறேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. அங்க உள்ள போனோடனே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாரு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளவு அழறாரு. பாவம் ஆறுதல் சொல்றது கூட அவருக்கு கூட யாருமே இல்ல. அந்த டைம்ல அவங்க அண்ணா அங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க அண்ணா பத்தி தான் யோசிச்சு பாக்குறாங்க. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த பதவியில இருந்து நான் விலகுறேன், நீதான் அடுத்த ராஜாவாக்கணும், இந்த நாட்டை சிறப்பா நீதான் செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, ராணி உங்களை தானே டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவரோ ராணி என்ன டிபெண்ட் பண்ணிருக்காங்களா, அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எதுக்கு ராஜினாமா பண்ணணும்னு கேக்குறாங்க. எனக்கு என்னவோ என்னை விட உன்னாலதான் இதை சிறப்பா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோவோ இப்படி கோழத்தனமான முடிவு எடுத்து கோழ மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு ராஜா சொல்லிருப்பாரு ஆமா கோழ மாதிரி தான், அதனாலதான் சொல்றேன் நீ அந்த மாதிரி நடந்துக்காது அப்படின்ட்டு. இதை எல்லாத்தையும் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு இப்படிதான் உங்களுக்கோ வலிச்சுதா அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில ஹீரோ அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. தயங்கி தயங்கி நின்னுட்டு நைட் எல்லாம் நீங்க இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்களா. ஆமா மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ வேற கேக்குறாரு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஏன்னா நீங்க கவுன்சில் ஹால் மீட்டிங் போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க, நம்மளோட டிவோர்ஸ் பத்தி நான் அங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு கோவம் வருது, இருந்தாலும் சரி ஓகே உன்னோட இஷ்டம், வா என் கூட சேர்ந்துட்டு போலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதே நேரத்துல 2 அசிஸ்டன்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டோ வேற கத்திட்டே இருக்காங்க. நிஜமால அவங்க என்ன டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்களா. இளவரசி தான் இப்படி கேட்டாங்கன்னா இளவரசரை ஏதோ பேசலையான்னு சொல்றாங்க. நீ தானே ஹீரோயினோட நேத்து ஃபுல்லா இருந்த, வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் யோசிச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான் அப்பா ஏதாவது சொன்னாரான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு என்னவோ நான் அவனை டிவோர்ஸ் பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன், அவன் மேல நிறைய கரை பட்டுருச்சு, நானே அவன் மேல ஒரு கரையா தான் இருக்கேன், அவனோட வீக்னஸாவும் இருக்கேன், அதனால நான் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இளவரசர் இதுக்கு ஒத்துக்காம எதிர்த்துனா நீ என் கூட இருக்கணும் சரியா அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. இப்ப அதை பத்தி அவரும் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நேத்தெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல இளவரசர் கிட்ட டோக்கு கால் வருது. அதனால அவங்க நீ இங்கே இரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்ப அவர் ஏதோ சொல்லிருப்பாரு போல, ஓகே அப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 அசிஸ்டன்ட் அப்புறம் அவங்களோட சர்வன்ட்ஸ் எல்லாரும் இப்ப கவுன்சில் ஹாலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்க ஆல்ரெடி இந்த போர்ட் மீட்டிங்ல எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ ஹீரோயினும் போயிட்டு எல்லாருக்கும் போ பண்ணி ஆனர் பண்ணிட்டு அவங்களோட மெயின் சீட்ல போய் உட்காந்துடுறாங்களா. அந்த இடத்துல இந்த அன்னிக்காரி இருக்கா இல்லையா, அவங்களோட அப்பா எழுந்துட்டு இளவரசர் இனிமேட்டு அவரோட வேலை எல்லாம் செய்ய வேண்டாம், அவரோட வேலையெல்லாம் நாங்க
ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் கையை தூக்கிட்டு அவரை தடுக்கிறாங்க. நீங்க ஏதோ சொல்ல தேவையில்ல, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஹீரோ டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த ராயல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்டது, இந்த ஃபயர் இன்சிடென்ட்க்கு பின்னாடி ஒரு சஸ்பெக்டா சொல்லப்பட்டது, பாய்சன் வச்சுட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணது, இது எல்லாமே ஏன் மேலதானே சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கும் ஹீரோக்கும் ஒன்னும் சம்மந்தம் இல்ல தானே, அதனால இன்வெஸ்டிகேஷனை என் மேல பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாத்தாவை குறுக்கிட்டு நீங்க பேசுற மாதிரி நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சின்ன விஷயம் கிடையாது, எதுவுமே தெரியாம பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அவர் பேசலாம் கேட்காம உடனே பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு தெரியும் ராயல்ஸை வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டீங்கன்ட்டு. ஆமா தானே அப்படின்றாங்களா. அதுக்கு அவரும் ஆமா பண்ண முடியாதுதான், ஆனா ராஜா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராங்க. ஆனா ஹீரோயின் யார் சொல்றது கேட்கற மாதிரி இல்ல போல. அவர் பேசுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க 2 பேரோட டிவோர்ஸ் அப்ரூவ் பண்ணுங்க, நான் இளவரசி பதவியில இருந்து விலகிடுவேல, அப்ப என்ன ஈஸியா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் தானே. எனக்கு தெரியும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்ட்டு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், அதனால என்னோட டிவோர்ஸ் நீங்க அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்க அதே டைம்ல ஹீரோயினோட அண்ணா அண்ணி 2 பேரும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தான் போறாங்க. ஹீரோயின் தான் சொல்லிருப்பாங்க போல, இந்த கான்ட்ராக்ட் லீக் ஆனதை பத்தி நம்ம சைட்ல இருந்து நம்மள ஒரு விளக்கு கொடுக்கணும் இல்லையா, அது எனக்காக நீங்க தான் கொடுக்கணும்னு அவங்க அண்ணாவை சொல்லிருப்பாங்க போல. இப்ப அண்ணா போய் நிக்கிறாங்க, அங்க இருக்கிற பிரஸ்காரங்க எல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவர் இதான் ஃபர்ஸ்ட் டைமா, அவருக்கு திணறுது. அங்க இருக்கிறவங்கள சமாதானப்படுத்திட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் மாறி மாறி சொல்லிட்டே இருக்காங்க. அங்க இருக்க ஒரு பிரஸ்காரங்க வர கேக்குறாங்க, ஹீரோயின் அவங்களோட மேரேஜ் அப்போ கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்கல்ல, அப்ப கூட நீங்க ஏன் ராயல் ஹாஸ்பிட்டல் போகாம உங்களோட கம்பெனி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, எதையாச்சும் மறைக்கணும்னு நினைச்சீங்களா, இதுவும் ஃபேக் தானா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அந்த டைம்ல அவருக்கு கோவம் வந்துடுது. உடனே கோட் எல்லாம் கழட்டி போட்டு என்ன நீங்க பேசுறீங்க, அவ இளவரசி, அவ காலு கீழே தான் இந்த நாட்டே இருந்துச்சு, எதுக்கு அவ சின்ன விஷயத்துக்காக பாய்சன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் மாசா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல ஹீரோயினோட அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இங்க எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டு. இந்த மெசேஜ் பார்த்த உடனே அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டா போகுது அப்படின்ட்டு சிக்னல் காமிக்கிறாரு. இப்போ ஹீரோயினும் எங்க சைட்ல இருந்து எங்க அண்ணா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, இதனால பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நான் சொல்ல வரல, ஆனா ஓரளவுக்கு நிலைமையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும், அதனால நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அந்த தாத்தாக்காரனும் கேட்கறான், நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் லேஸ்ல தீர்ற விஷயம் நினைக்கிறீங்களான்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் உங்களுக்கே தெரியும் எங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணிருப்பீங்கன்ட்டு, ஆனா அந்த காசை விட நான் நிறைய தான் சம்பாதிக்கிறேன்றது உங்களுக்கு ஒன்றும் புது விஷயம் கிடையாது தானே, அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் அண்ணாக்கார கிட்ட வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, அந்த அண்ணன் சொல்றாங்க, இந்த கான்ட்ராக்ட் பத்தி இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்களா, இதுல தெளிவா போட்டிருக்கு இந்த கல்யாணத்தினால யாருக்குமே எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, இளவரசருக்கு பெரிய பெனிஃபிட் ஒண்ணுமே கிடையாது, என் தங்கச்சியும் வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ்னால எனக்கு இதை வாங்கித்தா அதை வாங்கித்தா இல்ல இந்த அசெட் தாங்கன்னு கூட கேட்கல. இன்னும் சொல்லணும்னா இந்த கான்ட்ராக்ட் எழுந்தது அவங்களோட பிரச்சனையே கிடையாது, இது முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க அப்படியே அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க, என்னது நீங்க சொன்னதுனால தான் அவங்க செஞ்சாங்களான்ட்டு. ஆமா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஆரம்பத்துல இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்ப இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ட்டு இந்த ராயல் ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அப்பவே அவங்க எல்லாரும் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. எங்க ஃபேமிலியும் சொல்ல போனா அகேன்ஸ்டா தான் இருந்தோம், ஏன்னா இதெல்லாம் நடக்காது, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, அவங்க 2 பேர் தான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கல்யாணமும் நடந்துருச்சு. இருந்தாலும் ஒரு அண்ணனா எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துச்சு, அதனால தான் நான் போய் இளவரசர் கிட்ட சொன்னேன், என்னோட கான்பிடென்ட்காகயாவது நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எழுதணும், இந்த இடத்துல என்னோட தங்கச்சிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீங்க ஈஸியா அவளை டிவோர்ஸ் கொடுத்துடணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க விட்டுறணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். அப்படின்னு நான் கேட்டனால தான் கொஞ்சம் கூட மனசுல விருப்பமே இல்லாம 2 பேரும் சைன் போட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியாதா ராயல் ஃபேமிலியில டிவோர்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை தானே, சும்மா தான் இந்த கான்ட்ராக்டே எழுந்தது. இன்னும் நீங்க நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எந்த லாயரை வச்சு சீல் கூட அடிக்கல, இது சும்மா ஒரு பிளெயின் பேப்பர் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து இன்டர்வியூ முடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. இங்க நடக்கிற எதுவுமே அந்த பிரஸ்காரங்க எக்ஸ்பெக்டே பண்ணல, எல்லாரும் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க, அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவர் பேசி முடிச்சிட்டு எப்பா முடிஞ்சுடா சாமின்னு சொல்லிட்டு ஓடுறாரு அந்த இடத்துல இருந்து. உங்க வைஃப் வேற ஏய் சம கெத்த பேசிட்டீங்க அப்படின்ட்டு பாராட்டிட்டே கூட்டு போறாங்க. நானும் இதெல்லாம் எதிர்பார்க்கல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சீன். இது என்ன ட்விஸ்ட் அடுத்து வருது பாருங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அவங்க கம்பெனிக்காரங்க எல்லாம் வந்துட்டு என்னென்ன ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. பிஆர் டீமுக்கு வேற ஏதோ டிராஃப்ட் வெர்ஷன் அனுப்பணும் போல. இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம சைட்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோயினோ டைம் பார்த்துட்டு ஓகே இந்த டைம்க்கு எல்லாமே முடிஞ்சிருக்கோ, சரி சொல்லுங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா. இப்ப அந்த தாத்தாக்கார சொல்றான், எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு தைரியம் உங்களுக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோ கவலைப்படாதீங்க, இளவரசருக்கு இதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்றத நாங்க ஹைலைட் பண்ணியே சொல்லியிருக்கோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பதவியில இருந்து விலகிறதுக்கு நானும் ரெடி, நீங்க டிவோர்ஸ் கொடுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியான்னு கேக்குறாங்களா. அந்த இடமே கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பாகுது. உடனே பிரைம் மினிஸ்டர் ஹீரோவை பார்த்துட்டு இளவரசரை நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு கேக்குறாங்க. ஹீரோவோ எதுவுமே பேசாம இப்ப அசிஸ்டன்டோ பாக்குறாங்க, அவங்களும் எல்லாம் ரெடின்ற மாதிரி சிக்னல் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க நிறைய பேர் ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க போல, ஏதோ பிரசன்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஹீரோயினும் தான். அங்க வந்தவங்களும் இளவரசரே உங்களுக்காக ராஜா ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு நைட் உட்காந்து அழுது இருப்பாரு இல்லையா, அப்ப கூட அவங்க அண்ணாவை நினைச்சிட்டு சொல்லிருப்பாங்க இந்த வழியை தான் நீங்களும் அனுபவிச்சீங்களான்ட்டு. அது கூடவே அவர் சொல்லிருப்பாரு உங்களை மாதிரி நான் கோழையா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ராஜாவோட ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா குட்டி ராஜாவோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க இருக்க சர்வெண்டோ இப்பதான் ராஜா தூங்க போயிருக்காரு சொல்றாங்களா, நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்னு சொன்னா நான் வந்திருக்கேன்ட்டு இப்பவே சொல்லுங்கன்ட்டு கொஞ்சம் கோமா சொல்றாரு. உடனே இவங்களும் சொல்றாங்களா, அப்ப ராஜா உள்ள அனுப்புங்கன்னு சொல்றாங்க போல. ஹீரோ உள்ள போயிட்டு ராஜா என்னோட கிரவுனை நான் திருப்பி வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அன்னைக்கு நடந்திருக்கும். இப்போ அந்த லெட்டரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணா ராஜா என்ன எழுதிருக்காங்களோ அதே தான் இவரும் எழுதிருக்காரு. இந்த ராஜ பதவியோட பாரத்தை என்னால தாங்க முடியல, எனக்கு அடுத்து என் குழந்தை தான் இருக்கிறாங்க. ஆனா என் குழந்தையும் சின்ன பையன்றதுனால அதுக்கும் அடுத்த வாரிசான என்னோட தம்பியை தான் அடுத்த ராஜாவா அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு உயிர் எழுதியிருப்பாரு. அதுதான் எரிச்சிட்டாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் இந்த குட்டி ராஜாவை எழுதுறாரு. ராஜாவாகிய நான் இந்த பதவியில இருந்து விலகிக்கிறேன், இதோட பாரத்தை என்னால தாங்க முடியல, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்த ராஜாவா நான் இளவரசர் நியமிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டாம்பும் பண்ணிடுறாரு. இதை அங்க படிச்சு காமிக்கிறாங்களா. உடனே அந்த தாத்தாக்காரனுக்கு கோவம் வந்துடுது. என்ன ராஜா இந்த மாதிரிலாம் எழுதிருக்காரா, நான் அவரை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போறாங்களா. உடனே ஹீரோ சொல்றாரு அவரோட வார்த்தையை நீங்க மீறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்படி சொன்னோடனே அவர் அங்க அமைதியா நின்னுடுறாரு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த அன்னிக்காரி கிட்ட சொல்றாங்க, என்னது ராஜா வாலண்டியரா அதுல இருந்து விலகிட்டாரா, இவ்வளவு பெரிய விஷயத்த என் கிட்ட கூட சொல்லாம ஒரே ராத்திரியில எப்படி அவர் முடிவு பண்ண, நான் இப்ப பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு பேய் மாதிரி கத்துறா. அங்க இருந்து கிளம்பி குட்டி ராஜாவை தான் போய் பார்க்க போறாங்க. அங்க இருக்க சர்வெண்ட் சொல்றாங்க, என்னதான் ராஜா இப்படி ஒரு உத்தரவு போட்டிருந்தாலும் இளவரசர் இதை நான் ஏத்துக்கலன்ட்டு தான் சொல்லியிருக்காங்க, ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவன் அப்படிதான் பண்ணுவான், 3 தடவை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு 4வது தடவை அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ கத்துறா. இங்க குட்டி ராஜாவும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க டேபிள் ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டோருக்கு முன்னாடி அவ திறக்க முடியாத மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இவங்களும் தட்டி தட்டி பார்த்துட்டு திறக்கலன்னு இவங்களும் இந்த டோரை உடைங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்க சர்வெண்டோ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ராஜாவோட பெர்மிஷன் இல்லாம உங்களை உள்ள விட முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கிராதிக்கு என்ன சொல்றானா, நெருப்பு வச்சிடுங்க உள்ள, அப்ப அந்த பயத்துல அவன் வெளில வந்துருவான்ட்டு உத்தரவு கொடுக்குறாங்களா. இதை கேட்டோன்னு அங்க இருக்கவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நல்ல வேளை பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாரு. நான் உங்களோட குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. எனக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு நீங்க பெரியவங்களா ஆயிட்டீங்களா, இந்த இடத்துல நான் ஆர்டர் போட்டுதான் ஆகணும், அதை நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த மீட்டிங் ஹால்ல இருந்து வெளில வந்திருப்பாங்களா. அப்ப ஹீரோயின் பின்னாடி ஓடி வந்து நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க இளவரசரேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ அவங்கள திரும்பி பார்த்துட்டு முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. நீ எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கதானே சொன்னேன், அதுக்கு தானே உனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொன்னேன், அதுக்கு நீ எல்லா தப்பையும் தூக்கி ஓ மேல போட்டுப்பியா, இந்த விஷயத்துக்கு நம்ம 2 பேர் தானே பொறுப்பு, அப்ப நீ என்ன நம்பல, கொஞ்சம் கூட நம்பல, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நம்மள ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு நீ என்ன நம்பல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு யோசிச்சு நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அன்னிக்காரிய பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு ரூம் கேட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் எப்பவுமே நடந்துக்க முடியாது, கொஞ்சமாவது நிதானத்தோட யோசிங்க, எப்ப பார்த்தாலும் நெருப்பு வச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட மெஸ் எல்லாம் கிளியர் பண்றதே என்னோட வேலையாயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒரே விஷயம் தான், ராஜா வாலண்டியரா விலகுறாருன்ற ஒரு விஷயம் வந்து இந்த பேலஸ் விட்டு வெளியில போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளோ எப்படி இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க, இளவரசர் மட்டும் ராஜாவா ஆயிட்டானா அவ்வளவுதான், எல்லாமே வெளியில வந்துடும், என்னோட விஷயமும் சரி உனக்கும் எதுவுமே நல்லது நடக்காது, அவன் மட்டும் ராஜாவாயிட்டா இந்த டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கே இடம் இல்லாம ஆயிடும், அப்புறம் நீ நினைச்சது கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க உங்களோட மெஸ்ல எந்த மெஸ்ஸை நான் முதல்ல ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அவளோ என்ன நீ என்ன பயமுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்றாங்களா. ஏன் பயமுத்த கூடாது, எனக்கு தான் எல்லாமே தெரியுமேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயின் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அங்க டோ வந்து நிக்கிறாங்க. ஏன்னா நீ மட்டும் வர, இளவரசர் எங்கன்னா, இளவரசர் எங்கேயோ வெளில போயிருக்காரு, எதுவும் சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் பதட்டமாகறாங்க. அவன் இளவரசரா இருக்கும் போதே அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யார்கிட்ட சொல்லாம அவன் எங்க தான் போனான்னு தெரியல, நான் போய் அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. உடனே டோ கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீங்க தான் டிவோர்ஸ் கேட்ட ஆளா, இந்த ரேஞ்சில உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க இங்கே இருங்க, நீங்களும் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா எங்களால தேட முடியாது, நாங்க 2 பேரும் போய் முதல்ல தேடிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லி கிளம்புறாங்க. அந்த அசிஸ்டன்ட் காரனும் ஐயோ அவர் எங்க போனார் தெரியல சொல்லிட்டு பதட்டத்துல இருக்கான். அப்ப டோ சொல்றாங்க, பதட்டமாகாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க எங்க போயிருக்காங்கன்ட்டு. அன்னைக்கு ஹீரோ கால் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டோ கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் நானும் வந்து என்னோட பிரைவேட் வீட்டுக்கு போயிடுவேன், ஹீரோயின் இந்த மெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் போகிறேன், நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னா, இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையேன்னு சொல்றாங்களா. ஆமா நீ கூட தான் ஹீரோயினோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ட்டு சொல்லும்போது, ஆமா கரெக்ட் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வெளியில போறாங்க. அங்க போய் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா. டக்குன்னு டோ சொல்றாங்க, இந்த மாதிரி நிம்மதியா உட்காந்து தண்ணி அடிக்க தான் எனக்கு பிடிக்கும் சொல்றாங்களா. என்ன திடீர்னு இதை பத்தி சொல்றீங்கன்னா, ஆமா நீங்க தானே கேட்டீங்க எனக்கு என்ன பிடிக்கும்ட்டு, அதான் சொன்னேன்ட்டு. ஓ அப்படியா, எனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதுக்கு டோ கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாம, எது பிடிச்சிருக்கு, தண்ணி அடிக்கிறதா இல்ல என்னையா அப்படின்னு டக்குன்னு கேட்டுறாங்க. அவனுக்கு என்ன சொல்றது தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ எங்க
போனார்னே தெரியல, இவங்க 2 பேர் வர தேட போயிட்டு ஒரு அப்டேட் கூட கொடுக்காம இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நீ உடனே ரிப்ளை பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லி, ஏன் இந்த நிலைமையில வெளியில போனேன்னு சொல்லி, நீ மட்டும் சொல்லல அடுத்து உன்னோட லொகேஷனை ட்ராக் பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. ஒன்னுத்துக்கு அவர் ரிப்ளை பண்ற மாதிரி தெரியல. இப்போ அந்த சர்வெண்ட் இருப்பாங்களா, அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இளவரசர் கூட இப்படிதான் நின்றுட்டு இருந்தாரு, உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு, இந்த செவத்தை எகிரி குதிக்க கூட அவர் யோசிக்கல உங்களுக்காக, கடைசியில யாரு அதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு பார்த்தா நீங்க தான். எங்களுக்கு நல்லாவே தெரியுது, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் நல்லாவே அன்பு வச்சிருக்கீங்க, உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மளோட கேட் க்ளோஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கிளூ கொடுக்குறாங்க. அவங்க உடனே நான் போலாமான்ட்டு கேக்குறாங்க. ஆமா நீங்க போலாம் சொன்னோன்னே ஹீரோயின் ஓடி போறாங்க. அப்படியே திரும்பி வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப கார் எடுக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பல சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் அனுப்புறாங்களா. அதுக்கு ஹீரோ டக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டு நான் நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லியிருப்பாரு போல. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு இப்பதான் ரிலீஃப் ஆகுது. ஹீரோவை தேடி கரெக்டா பிரைவேட் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே ஹீரோ பார்த்துட்டு அங்க நிக்கிறாங்களா. அப்ப ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேனே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா எனக்கு உடம்பு சரியில்லைதான், அதனால தான் நான் உன் கூட இருக்கணும்னு வந்தேன்னு சொல்றாங்க. நான் தான் நாளைக்கே வந்துருவேன் சொன்னேன் இல்லைன்னா. ஹீரோவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் இளவரசரே அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவா எதுவுமே அக்செப்ட் பண்ணாம ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டியா நீன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா நான் சொன்னதெல்லாம் பொய் தான்ட்டு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு முன்னாடில இருந்தே உங்களுக்கு தெரியாதா, உங்களை காப்பாத்துக்காக தான் நான் டிவோர்ஸ் கேட்டேன்றது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்றாங்க. ஹீரோ ஏதோ சொல்ல மாட்டாரு. ஹீரோயின் போயிட்டு கிஸ் பண்ணிடுறாங்களா. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாவா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோவோ எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திருப்பி கிஸ் பண்ணிடுறாரு. பக்கத்துல இருக்க பொருள் எல்லாத்தையும் செதற விட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே நடக்க வேண்டிய அணி தன்றாகவே நடந்து முடியுது. அடுத்த நாள் ஆயிடுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஹீரோவை காணோம். உடனே இளவரசரே அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களா. அவரும் வந்துட்டு நான் கால் பேசிட்டு இருந்தேன், எதுக்கு பயந்து எழுந்தியா அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஆமா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரண்மனையில இருந்தா கால் வந்துச்சு, இன்னைக்கு வந்துட்டு 2வது தடவை சொல்லுவாங்க நீங்க ராஜா ஆகத்துக்கு விரும்புறீங்களான்ட்டு, நான் ரெஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ரெஃப்யூஸ் பண்றீங்களா, எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறாங்களா. அதுதான் ராஜாவோட வழக்கம். ராஜா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுக்கும்போது 3 times நம்ம ரெஃப்யூஸ் பண்ணும், 4th டைம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதை தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அன்னிக்காரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. 3 தடவை ராஜா ஆக மாட்டேன்ட்டு இளவரசர் ரெஃப்யூஸ் பண்ணணும், இன்னும் 2 தடவை இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க ராஜாவை எப்படியாவது இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாத மாதிரி நீங்க தான் தடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சுல, அதுக்கு முன்னாடியே ராஜா எனக்கு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டாரு, என்னதான் ராஜாவாகணும்னு சொல்லி ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாரு, அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போதான் அசிஸ்டன்ட்டும் வந்து சொன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்ட்டு. இந்த நேரத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்க டைம்ல எனக்கு தெரியுது நான் வந்துட்டு ராஜாவா நின்னா எல்லாரையும் காப்பாற்ற முடியும்ட்டு. ஆனா அந்த மாதிரி நின்னா எங்க என்னோட செல்ஃபிஷ்னால தான் அதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு நான் அவங்க பையனுக்கே அதை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் அவர் ஹக் பண்ணிட்டு நீங்க ஒன்னும் செல்ஃபிஷா எதையும் நீங்க ஃபீல் பண்ணல, அதனால கில்ட்டியா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியே அரண்மனைக்கு கிளம்பி வராங்க. அங்க பப்ளிக்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு போல. அந்த டைம் உங்களை அண்ணி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இளவரசரை கூப்பிடுறாங்களா. அவரும் நீ இங்க இரு நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வராங்க. அன்னிக்காரி அங்கிருந்து கத்துற, உனக்கு தெரியும் தானே இதெல்லாம் நடக்குதுன்னு, அடுத்த தடவை உன்னை ராஜாவாக சொன்னா நீ வந்து ரெஃப்யூஸ் பண்ணிதான் ஆகணும், நீ ராஜாவாக கூட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ இத்தனை நாள் நான் அமைதியா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன், நீங்க அந்த சின்ன வயசு குழந்தைய நீங்க எப்படி பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால இதுக்கு மேல நான் முன்னாடி வந்துட்டு அவனை காப்பாத்த போற சொல்றாங்க. இத்தனை வருஷம் இல்லாம என்ன திடீர்னு இப்ப ராஜாவாகணும்னு நினைக்கிறேன், உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்ட்டு, இதுல கொஞ்சம் பகுதி கூட நீ பண்றதுக்கு ரெடியாவே இல்லன்னு சொல்லிட்டு ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் இந்த ராயல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல ஹீரோ மேல இவளுக்கு ஒரு லவ் இருந்திருக்கும் போல. ஆனா அவங்க அப்பா சொல்லிருப்பாரு நீ ராஜாவாகிறவன் அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இவனை மறந்துடணும் அப்படின்ட்டு. வேற வழி இல்லாம அவங்க லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த நிலைமையில இருப்பாங்க போல. அதுதான் சொல்லி அழுதுட்டு இருக்கா. நான் பண்ண சாக்ரிஃபைஸ்ல கொஞ்சம் கூட நீ பண்றதுக்கு முன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. உடனே ஹீரோ அங்க இருக்க சர்வெண்ட்டை கூப்பிட்டுட்டு இவங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப வீக்கா இருக்காங்க, 2-3 நாளைக்கு யாரும் இவங்க ரூம்க்கு அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் அந்த அன்னிக்காரி அவங்க அப்பா கால் பண்ணி சொல்றா. அதுக்கு அவரும் சரி நான் உடனே கிளம்பி வர சொல்றாங்களா. நீங்க வந்தாலும் வேஸ்ட் தான், 3 நாளைக்கு என்ன ரூம்குள்ள யாரும் அலோ பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க, அதனால நீங்க வராதீங்க. அது மட்டும் கிடையாது, அவன் ராஜா ஆனாலும் எனக்கு இப்ப எதுவும் பிரச்சனையும் இல்ல. அவன் என்ன சொல்லிருக்கானா என்னோட குழந்தைக்காக நடந்த எல்லா தப்பு கூட அவர் வெளியில சொல்லாம காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நீ நம்புறியா, அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்புறியா, அவன் மட்டும் ராஜாவாயிட்டானா நம்ம கதை எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துருவான், பிரைம் மினிஸ்டர் என்னதான் நமக்கு கவர் அப் பண்ணாலும் இந்த விஷயத்தினால கண்டிப்பா நமக்கு ஒரு டேமேஜ் வரும் தான் சொல்றாங்க. சரி அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னா இது என்கிட்ட
என்கிட்ட விட்டுரு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு வேற பயமாகுதா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா வில்லனுங்களாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அந்த அப்பாவும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க போறாங்க போல. அடுத்த நாள் அந்த கவுன்சில் ஹாலுக்கு போறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட யூனிஃபார்ம், அந்த இளவரசருக்குன்னு உண்டான யூனிஃபார்ம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க வேற ஹீரோயின் அசிஸ்டன்ட் வேற கலாச்சிட்டு இருக்காங்க. இது அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போட வேண்டியதுன்னா ஏன் போடல அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க சர்வெண்டோ அண்ணா உயிரோட இருக்கும்போது நீங்க இந்த யூனிஃபார்ம் கடைசியா போட்டீங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது சொல்லிட்டு லைட்டா கண் கலங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய செக்ரட்டரி வந்து நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும், வாங்க போலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன், இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் அண்ணியை பாக்குறதுக்கு அவங்க பையன் ராஜா வந்துடுறாரு. அவ்வளவு ரொம்ப கோவமா எதுக்கு என்ன பார்க்க வந்த, இந்த விஷயத்துல இருந்து நீ பின் வாங்குற சொன்னா மட்டும் என்கிட்ட பேச, இல்லைன்னா நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா இந்த ராஜா பதவியை காப்பாத்துறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணார் தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அந்த ராஜா அழ ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு எல்லாமே தெரியும், நான் கேட்டேன், நீங்க பேசினது எல்லாமே கேட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அன்னிக்காரையும் அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், பட் இதுக்கப்புறமா இவ்வளவு பர்டன் என்னால சுமக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த குட்டி ராஜாவும் சொல்லிடுறாரு. இப்ப இந்த அன்னிக்காரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்னவோ பிளான் பண்றாங்க, என்னவோ நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா அவங்க போன் எடுத்த மாதிரி தெரியல. ஐயோ இவன் போன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு உடனே சர்வெண்ட்டை கூப்பிட்டுட்டு நான் மறைச்சு வச்சிருந்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பேலஸ்க்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த டைம் ஹீரோவோ டோவோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம கவுன்சில் ஹாலுக்கு போலாமான்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, மெதுவாவே போலான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. இவரு ராஜா ஆகிறார், ஓகே நான் ராணியான மக்கள் என்னை ஏத்துப்பாங்களா அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கே தெரியும் என்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நான் வேற ஒரு சாதாரண பொண்ணு, இவ்வளவு அலிகேஷன்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ராணி ஆனா அவ்வளவுதான் போலியே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட்டோ இளவரசர் இருந்தா நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால நீங்க எதுவும் பெருசா கண்டுக்காதீங்கன்றாங்களா. அதுக்கு ஹீரோயினோ என்ன எல்லாருக்குமே பிடிக்காது அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அண்ணா கால் பண்ணிட்டு என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சு காலே பண்ணல அப்படின்றாங்களா. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க அப்பா வீட்டுல தானே இருக்கீங்க, நான் கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. அப்படி கிளம்பி வெளில வரும்போது இந்த தாத்தாக்காரனும் எதிர்க்க வந்துட்டு ஹீரோயினை ஆனர் பண்ணிட்டு அப்படியே முறைச்சு பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே வெளில போறாங்க இல்லையா. அப்படி போகும்போது பேலஸ்க்கு பக்கத்துல ஏதோ பிளாஸ்ட் ஆகுற மாதிரி கேக்குது, 2 தடவை கேக்குது. உடனே ஹீரோயின் பயந்துடுறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. உடனே எல்லாரும் ஓடி அந்த கவுன்சில் ஹால் கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. அங்க டோவும் வந்துட்டு ஐயோன்ட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல தான் இருந்தாராம். இந்த பிளாஸ்ட் ஆன இன்சிடென்ட்ல ஹீரோ உள்ள மாட்டிக்கிட்டாரு போல. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருமே அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்படியே எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷனோட தான் இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்ட்டு நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.